வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமல்ஹாசன் அன்பறிவு ப்ராஜெக்ட் KH-237. ஸோ அது சம்பந்தமாக பல கேள்விகள் கேட்கப்பட்டது. அது குறிப்பா என்னன்னா, ராஜ்யசபா எம்பியா இருக்காரு, 6 வருஷத்துக்கு நடிக்கவே மாட்டாரா, எம்பியா இருந்தா நடிக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் கிளப்பி விட்டாங்க. இதற்கு முன்னாடி எம்பியா இருந்து பல பேர் நடிச்சிருக்காங்க. ஈவன் தமிழக முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்ப ஜனாதிபதியா இருந்த நீலம் சஞ்சீவி ரெட்டிட்ட பர்மிஷன் வாங்கி ஒரு புது படத்துக்கு பூஜையே போட்டாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்னர் கூட அதுக்கு அட்டன் பண்றதா இருந்தது. அவர் கடைசி நிமிஷத்தில் அட்டன் பண்ணல. கவிஞர் வாலி அவர்கள் கதை திரைக்கதை வசனம் எழுதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிக்கிறதா இருந்தது. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணாங்க. 81 நினைக்கிறேன். ஸோ எம்ஜிஆர் ஆட்சி கழிச்சு திருப்பி அவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் திருப்பி நடிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணாரு. அப்புறம் கமல்ஹாசன் பாரதி ராஜா வச்சு ஒரு படம் தயாரிக்கலான்னு பிளான் பண்ணாரு. பாரதி ராஜா இயக்கத்தில் கமல் நடிக்கிற அது எம்ஜிஆர் பிக்சர்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணாரு. இது எதுவுமே நடக்கலை. ஒரு பாட்டு கூட ரெக்கார்ட் பண்ணாங்க இளையராஜா மியூசிக்ல எம்ஜிஆர் படத்துக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி அது எதுவுமே நடக்கலை. அதனால ஏற்கனவே நம்ம ராமராஜன் சரத்குமார்லாம் நடிச்சிருக்காங்க. எம்பியா இருந்த பொழுது ராமராஜன் எம்பியா இருந்தார். அப்பெல்லாம் ஒரு படம் நடித்தார். ஸோ அதனால நடிகர்கள் நடிக்கிறது எம்பியா இருக்கும் பொழுதோ எம்எல்ஏவா இருக்கும் பொழுதோ, புரட்சி தலைவர் எம்எல்ஏவா இருந்து பல படங்களில் நடிச்சிருக்காரு. அவர் பரங்கிமலை தொகுதி எம்எல்ஏவா இருந்த காலத்திலேயே அவர் படங்கள், அதுக்கப்புறம் 10 வருஷம் நடித்து, அதுக்கப்புறம் 72 தனி கட்சி ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் 77 தான் ஒரு முதலமைச்சர் ஆனார். அதனால இந்த நடிக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. NT ராமராவும் அந்த மாதிரி நடிச்சிருக்காரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த KH-237 பொறுத்தவரை அது டிசம்பர் மாதம் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு லேட்டஸ்டாக தகவல் வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு மலையாள இயக்குனர் வந்தார், மலையாள எழுத்தாளர் வந்தார். இப்போ ஒரு தமிழ் எழுத்தாளரும் அந்த ஒரு ப்ராஜெக்டில் உள்ளே வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. டிசம்பரில் படப்பிடிப்பு ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. நவம்பரில் அதற்கான அறிவிப்பு வரும். நவம்பர் 7ஆம் தேதி அறிவிப்பு வரும் அஃபிஷியலாக அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக நம்ம அதை எதிர்பார்க்கலாம். ஸோ KH-237 இஸ் அரவுண்ட் த கார்னர். ஸோ அதனால இந்த MP அதனால அவர் 6 வருஷம் நடிக்க மாட்டாருங்கிறது தான் முழுக்க தவறான தகவல். லோகேஷ் கனகராஜ் ஒரு படத்துல கதாநாயகனா நடிக்கிறாரு. அந்த படப்பிடிப்பு பூஜையோட ஆரம்பிச்சிருச்சு. அருண் மாதேஸ்வரன் இயக்கக்கூடிய அந்த படம் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. அந்த படத்துல அவர் நடிக்கிறாரு. அருண் மாதேஸ்வரன் ஏற்கனவே இளையராஜா பயோபிக் எடுப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவர் கேப்டன் மில்லர் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு. அவர் தான் இளையராஜா பயோபிக் எடுப்பார்னு சொல்லியிருந்தாங்க. அந்த படம் டிராப்டுங்கிறாங்க இளையராஜா பயோபிக். இப்போ இந்த ஆக்ஷன் படம், நம்ம லோகேஷ் கனகராஜ் நடிக்கக்கூடிய ஆக்ஷன் படத்தை அவர் இயக்கிட்டு இருக்காரு. படப்பிடிப்பு ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கு. லோகேஷ் கனகராஜுடைய அடுத்த படம் என்ன அப்படின்னா, மெயினா எல்லாரும் நம்ம எதிர்பார்த்த கமல்ஹாசன் ரஜினிகாந்த் இணைந்து நடிக்கக்கூடிய ராஜ்கமல் தயாரிக்கும் ஒரு படம். அந்த படத்தை இவர் இயக்க போறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. இப்ப சமீபத்தில் ஒரு அவார்டு ஃபங்க்ஷன், அந்த அவார்டு ஃபங்க்ஷன்ல ரஜினிகாந்த் பொண்ணும் கலந்துகிட்டு இருக்காங்க, ஸ்ருதி ஹாசனும் கலந்துகிட்டு இருக்காங்க. அந்த ரஜினி பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, அப்பா ராஜ்கமல்ல ஒரு படம் பண்றாரு, ஆனா அது என்ன கதை என்னங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியலன்னு. கமல் பொண்ணும் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு அப்டேட்லாம் தெரியல, நாங்களும் உங்களை மாதிரி தான் இருக்கோங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. இப்போ அது சம்பந்தமா ஒரு அறிவிப்பு, அதாவது முதல்ல லோகேஷ் சம்பந்தமான ஒரு அறிவிப்பு. கைதி 2 படப்பிடிப்பு ஆரம்பிக்க போகுது. LCUல அவர் பண்ண வேண்டிய படம் ட்ரீம் வாரியர்ஸுக்கு கைதி 2. ஏன்னா கைதி அவர் இயக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமைஞ்சு 100 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிச்சு. கைதி அவருடைய அந்த யூனிவர்ஸ்ல ஒரு அருமையான படம். ஸோ அந்த படத்துடைய அடுத்த பார்ட்டு தான் இயக்குனராக பண்ண போறாரு. அதற்கான வேலையை அவர் டீம் வச்சு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பேச்சு இப்போ அடிபடுது. அப்போ இன்னொரு கேள்வி வரலாம். அப்படி என்னன்னா, கமல்ஹாசன் ரஜினிகாந்த் அந்த ப்ராஜெக்டுக்கு டைரக்டர் யாரு? ஸோ இந்த ப்ராஜெக்ட் நெல்சன் பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. நாங்கள் சமீபத்தில் ஒரு நண்பர்கள்லாம் பேசிக்கிட்டோம், ஏஐ வச்சும் பார்த்தோம். அதாவது யார் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் படத்தை இயக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கணும்னு. அதாவது இன்னும் அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வியாபாரமும் இருக்கணும் அந்த டைரக்டருக்கு. இப்போ ஒருத்தர் கமல் ரஜினி வச்சு இயக்க முடியும்னா SP முத்துராமன் பேரெல்லாம் சொல்லக்கூடாது. ஏஐட்ட கேட்டோம்னா அது SP முத்துராமன், பாலா அப்படின்னு அது பாட்டுக்கு நிறைய பேர் சொல்லும். பட் நம்ம இன்னைக்கு வியாபாரமாகக்கூடிய, இன்னைக்கு ட்ரெண்டுக்கு வியாபாரமாகக்கூடிய இயக்குனராகவும் இருக்க வேண்டும். அப்படி பார்க்கும்பொழுது நெல்சனுக்கு அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் டைரக்டராக இருக்காரு. இன்னைக்கு ட்ரெண்டும் தெரியும். அப்படி பார்க்கும் பொழுது நெல்சன் அந்த படத்தை இயக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாக இப்போதைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. இது எவ்வளவு தூரம் உண்மை அப்படிங்கிறது போக போக தான் பார்க்கணும். ஏன்னா அவங்களுடைய ஜெயிலர் 2 அடுத்த வருஷம் ஜூலைல தான் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ அதுக்கப்புறம் தான் படப்பிடிப்பு
தயாரிப்பு ஆரம்பிக்கும். அவர் சொன்ன கதையை ஒத்துக்கிட்டு அதுக்கு மாற்றங்கள்லாம் பண்ணி அது எடுக்கிறதுக்கு எப்படியும் அடுத்த வருஷம் எண்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நிலைமை இருக்குது. 2026 எண்டில் தான் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்குங்கிற மாதிரியான நிலைமை தான் இப்போ இருக்குது. கமலஹாசனை பொறுத்தவரைய அவர் வந்து பெரிய அளவு என்ன சுத்தமாகவே இந்த பிஆர் ஆக்டிவிட்டியை பண்ண மாட்டார். பத்திரிகைகளுக்கு கவர் கொடுப்பாங்க, அந்த மாதிரியே கவர் கொடுக்கறது இந்த மாதிரியான வேலை எதுவுமே பண்ண மாட்டார். எந்த காலத்துலையுமே அவர் பண்ணது கிடையாது. அதனால என்னன்னா அவருடைய வெற்றி படங்களே கூட ஒரு தவறாக எழுதுவாங்க. அவர் வெற்றி படங்களே கூட தோல்வி படங்கள்ங்கிற மாதிரி எழுதுவாங்க. மற்ற நடிகர்களுக்கு வந்து 3 வாரம் கூட ஓடி இருக்காது. நமக்கு வந்து 1 வருஷம் ஒன்றை படத்தை கூட அந்த படம் சரியாக வசூல் பண்ணலன்னு சொல்லுவாங்க. மற்ற நடிகர்கள் 3 வாரம் ஓடி இருக்கும். அது ஏதோ பயங்கரமாக வசூல் பண்ண மாதிரிலாம் எழுதுவாங்க. காசை வாங்கிட்டு எழுதக்கூடிய காக்கா கூட்டம் அந்த மாதிரி பண்ணும். குருதி புனல் சம்பந்தமாகவும் ஒரு டவுட்டை கிளப்புறாங்க. அந்த மாதிரி அதாவது நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். குருதி புனல், மகளிர் மட்டும், சதி லீலாவதி இந்த 3 படங்களுமே மாபெரும் வெற்றி பெற்றன. அந்த மாபெரும் வெற்றி பெற்ற பிறகு உலகநாயகன் கமலஹாசன் என்ன பண்ணார் அப்படின்னா முப்பெரும் விழான்னு ஒரு விழா எடுத்தார். இந்த 3 படங்களையும் சேர்த்து எல்லா கலைஞர்களுக்கும் ஷீல்டு கொடுக்குற மாதிரி முப்பெரும் விழா எடுத்து அந்த விழாவுக்கு வந்து இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர், அன்னைக்கு வந்து மிகப்பெரிய இயக்குனராக இருந்த சங்கர், அதே மாதிரி மாபெரும் இயக்குனர் சேகர் கபூர், கமலுக்கு பிடித்த இயக்குனர், அவர் விஸ்வரூபம் படத்தில் கூட அவர் பயன்படுத்தியிருப்பார். ஸோ இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வந்து அந்த கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே விருது கொடுக்க வச்சார். குருதி புனலை பொறுத்தவரையும் மிகப்பெரிய வெற்றி படம். என்ன காரணம்னா ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்தார். அதாவது துரோக்கால் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்துடைய ரீமேக்கு. பட் அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி அந்த படத்தை எடுத்து பெரிய வெற்றி படமாக்குனாரு. அந்த டால்பி சவுண்டை முதல்ல கொண்டு வந்தார். அதாவது கமல் படம் தான் எல்லா பெரிய தேட்டரு, அபிராமி தேட்டர்லாம் பெரிய தேட்டர்லாம் குருதி புனல் தான், பாலா அபிராமியில தான் முத்து வந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு மாபெரும் வெற்றி படமாக குருதி புனல் அமைஞ்சது. வசூல் ரீதியாக பெரிய வெற்றி. அந்த படத்தில் பாட்டு கிடையாது. மகேஷ்ங்கிற மியூசிக் டைரக்டர், நம்மவர் மகேஷ் கமலுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் கேன்சர்ல இறந்து போயிட்டாரு. அது ஒரு மிகப்பெரிய இழப்பு. நம்மவருக்கு அப்புறம் குருதி புனல்ல தான் அவர் மியூசிக் பண்ணியிருந்தாரு. பாட்டு இல்லாத படத்துக்கு பிரமாதமா பண்ணியிருப்பார் பேக்ரவுண்ட் ஸ்கோர். நீங்க அந்த படத்துல அந்த ஃபைட் சீன்லேருந்து எல்லாத்துலையும் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி அதே நேரத்தில் வந்து தயாரிப்பாளர் கமலஹாசன் தான் அந்த படத்துடைய கதாநாயகன். அர்ஜுன் அதே மாதிரி மற்ற எல்லாருமே பெரிய சம்பளம் வாங்குற ஆட்கள் யாரும் கிடையாது. சொந்த தயாரிப்பு ராஜ்கமலுக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப அது பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்த படமாக உலகநாயகன் கமலஹாசனுக்கும் ராஜ்கமலுக்கும் அமைந்தது. அதே நேரம் சதி லீலாவதி எவ்வளோ பெரிய வெற்றி படம் தெரியும். சதி லீலாவதி தான் அதிக பங்கு லாபம் கொடுத்த படம். கமல், கோவை சரளா அப்படி நடிச்சு ரமேஷ் அரவிந்த்லாம் ஹீராலாம் நடிச்சு மாபெரும் வெற்றி படம் அமைஞ்சது. அது பொங்கலுக்கு வந்துச்சு. அதே நேரம் மகளிர் மட்டும் நம்ம நாசரை கதாநாயகனாக்குனாரு. ஸோ கதாநாயகனாக்கி ஒரு மாபெரும் வெற்றி படம், அதுவும் 100 நாட்களுக்கு மேலே ஓடி பெரிய வணிக ரீதியாக ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதில் திருவை கேமராமேன் ஆக்குனார். அந்த திரு தான் ஆளவந்தான் பண்ணார், பின்னாடி அவர் தான் ஹேராம் பண்ணார். ஸோ அப்படி எல்லாமே கமல் பண்ணார்னா அவர் வந்து மாபெரும் வெற்றி படமாக அமைச்சிடுவார். ராஜ்கமலை பொறுத்தவரை 99% சூப்பர் ஹிட் படங்கள் தான்.